இன்றைக்கி நம்ம 65 செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 65 செய்ய 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்பா. அந்த சிக்கனை ஓப்பன் பண்ணிட்டு கவர்லேருந்து இதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நீட்டாக நம்ம தண்ணி விட்டு ஒரு 2-3 வாட்டி அலசி எடுத்துக்கலாம். நான் மஞ்சள் பொடி போட்டு நீட்டாக அலசி எடுத்துருக்கேன். இப்போது வீட்லேயே செஞ்ச 65 மசாலா போட்டுக்கலாம். அதே மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டில் அரைச்சது. இதுக்கப்புறம் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கொத்தமல்லி எடுத்துருக்கோம். கொத்தமல்லியும் அப்படின்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். அப்புறம் ஒயிட் எள்ளு அப்படின்னா வெள்ளை எள்ளு எடுத்துருக்கோம். செசமி சீட்ஸு. அந்த செசமி சீட்ஸை கொஞ்சம் தூவிக்கலாம். அப்புறம் ஒரு லெமன் எடுத்துருக்கேன். ஒரு லெமன் ஃபுல்லாகவே புழிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் ஆப்ஷனல் லெமன் வேணும்னா நீங்கள் பொரித்து எடுத்ததுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இதுக்கு முன்னாடியே சேர்த்துக்கலாம். நம்ம சோயா சாஸ் சேர்த்துக்கிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு. சோயா சாஸ் ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் சிக்கனுக்கு சாஃப்ட்னஸ் வரும். இதே நம்ம இந்த 65ல் தயிர் விட்டோம் அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும், மசாலா தனியாக பிரிஞ்சு வந்துடும் வேகும்போது. அதுக்காண்டி நம்ம சோயா சாஸ் எடுத்துக்கிறோம். சோயா சாஸ் போடுறதுனால சிக்கன் சாஃப்ட்னஸ் வரும். ஓகே, இது சிக்கனை நம்ம ஊற விட்டுறலாம். ஆஃப்டர் அ வைல் ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் 65 இருக்குல்ல, அது ஒன்றுன்னா எண்ணெயில் பொரிக்க விட்டுறலாம். எண்ணெயில் நல்லா பொரியணும், கிறிஸ்பினஸ் வரணும். எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரணும். நான் உங்களுக்கு அந்த 65 மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, அது நான் அடுத்த விலாகில் அப்படின்னா அப்கமிங் விலாக்ஸில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் என்ன 65 மசாலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. நாங்கள் யூஸ் பண்ணுற 65 மசாலா டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்லாவும் இருக்கும். அது ஒன்லி ஃபார் சிக்கன், மற்ற எந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ்க்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. இது ஒன்றா பொரிக்க விட்டுட்டு நம்ம அடுத்து நல்லா பொரிஞ்சு வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாங்கள் பொரிக்க விடுவோம். எப்பயுமே நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு பொரிக்க விட்டிங்கன்னா உள்ளே வெந்திருக்காது, வெளியில் வெந்த மாதிரி காட்டிருக்கும். ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எப்பயுமே பொரிங்க எந்த பொரிச்சாலுமே. இப்போது ஒரு 10 மினிட்ஸ்க்கு சிக்கன் வேகிறதுக்கு 7 மினிட்ஸ் டைமு. நான் ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுவேன் எப்பயுமே ஆயிலில். வேக விட்டதுக்கப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சு வரணும். நல்லா ஆயில் ட்ரைன் பண்ணிவிட்டு எடுத்து போட்டுக்கலாம். அதே மாதிரி எல்லா பேட்சஸ் அப்படின்னா இன்னும் 2 பேட்சஸ் போடுற அளவுக்கு இருந்துச்சு. அந்த பேட்சஸையுமே சேர்த்து பொரித்து எடுத்துடுறேன்னா. சேம் ப்ரொசீஜர் நோட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சிக்கனை பொரிங்க. ஏன்னா அப்போ தான் மசாலா உள்ள வரி அப்படின்னா உள்ள வரி மசாலா இறங்கி நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பொரிச்சு எடுத்தாச்சு. பொரிச்சு எடுத்தது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். வாங்க சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வீடியோஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்கள்.